என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் உங்கள் தகப்பன், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆவலோடு காத்திருக்கிறவர். இந்த தகப்பனிடத்தில் பிள்ளைகள் ஒரு நன்மையை கேட்டு போவதற்கு யோசிக்கவே மாட்டார்கள். துன்மார்க்க தகப்பனிடத்தில் தான் பிள்ளைகள் வருவதற்கு யோசிப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கலாம். கர்த்தர் கட்டாயம் தருவார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 103 சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் கூலி வேலை செய்தால் அவருடைய பிள்ளை அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். ஒரு தகப்பன் குமாஸ்தாவாக வேலை செய்தால் அவருடைய பிள்ளை உயர் அதிகாரியாக மாற வேண்டும் என்றே அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஒரு தாய் ஒரு செவிலிய பெண்ணாக இருந்தால் தன் பிள்ளை ஒரு மருத்துவராக மாற வேண்டும் என்று விரும்புவார். இதுதான் இயல்பு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கும் பொழுது எப்படி இறங்குவாராம்? என் பிள்ளை என்னை விட மேலான நிலைமையில் வர வேண்டும் என்று சொல்லித்தான் எந்த தகப்பனும் இறங்குவார். அநேக தகப்பன்மாரை போய் கேட்டு பாருங்கள். நான் கஷ்டப்பட்டாவது என் பிள்ளையை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தையே கவனிக்காமல் பிள்ளைகளை பராமரிக்காத நல்ல தகப்பன் இல்லை என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சந்ததியை உயர்த்தி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. உங்கள் வருமானம் உங்கள் சொந்த குடும்பத்திற்கு செல்ல வேண்டும், வேறு குடும்பத்திற்கு செல்லக்கூடாது. ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரா? இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்வை தேடுகிற நீங்கள், மேன்மையை வாஞ்சிக்கிற நீங்கள், யாராவது என்னை உயர்த்த மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரண்டை வாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இந்த தேவன் உங்களுக்கு இறங்குவார். நிச்சயமாக உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுவார். இந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அன்புள்ள தகப்பனாகிய அவரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. உங்கள் பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தயை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்கள் யாரிடத்தில் போவார்கள்? நீர்தான் அவர்களை பெற்ற கண்மலை, நீர்தான் அவர்களை உண்டாக்கினவர், நீர்தான் அவர்களை உருவாக்கி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறவர். வாழ்க்கையில் எந்த உயர்வுக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அந்த உயர்வை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை உயர்த்துகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவருடைய பெயர்தான் இயேசு. அந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.